பூவிருந்தவல்லி முதல் பரந்தூர் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. பூவிருந்தவல்லி முதல் பரந்தூர் வரையிலான 52.94 கிலோமீட்டருக்கு 2 கட்டமாக மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. முதல் கட்டமாக பூவிருந்தவல்லி முதல் சுங்குபார் சத்திரம் வரையில் 27.9 கிலோமீட்டர் தொலைவிற்கு 8,779 கோடி ரூபாயில் திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறது. இதன் விரிவான திட்ட அறிக்கை தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அதற்கான ஆணையை தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ளது. கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி நங்காஞ்சி ஆற்று பாலத்தில் மின் விளக்குகள் இல்லாததால் வாகன ஓட்டிகள் மற்றும் அவ்வழியாக நடந்து செல்லும் பெண்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். ஆரவக்குறிச்சி பகுதியிலிருந்து திண்டுக்கல், பழனி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு செல்லும் வாகனங்கள் நங்காஞ்சி ஆற்று பாலத்தின் வழியாகவே செல்கின்றன. இந்த நிலையில் மக்களால் அதிகம் பயன்படுத்தப்படும் நங்காஞ்சி ஆற்று பாலத்தில் மின் விளக்குகள் அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த இடத்துல கருக்குமுன் இருக்கிறனால மக்கள் போக வர சிரமப்படுறாங்க. நடந்து வரக்கூடிய மக்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப கஷ்டமா இருக்குது. கருக்குமுன் கும்மி இருட்டு இருக்கிறனால நகராட்சி நிர்வாகத்துக்கு ஒரு சிறு வேண்டுகோள் என்னன்னா, இந்த இடத்துல ஒரு நல்ல மெர்க்குரி லைட் போடுறதுக்கு ஒரு சிறு வேண்டுகோள் வைக்கிறோம். திண்டுக்கல்லில் அங்கன்வாடி பணியாளர் பணிக்கு விண்ணப்பித்த திருநங்கையின் மனு நிராகரிக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்ட திருநங்கை டட்லிகா முத்தீஸ்வரன் ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். ரெட்டியார் சத்திரம் அங்கன்வாடி மையத்தில் காலியாக உள்ள பணியாளர் பணிக்கு MA மற்றும் B.Ed படித்த திருநங்கை டட்லிகா விண்ணப்பித்திருந்தார். இந்நிலையில் 3ஆம் பாலினத்தவர் என்பதை சுட்டிக்காட்டி பணி வழங்க இயலாது என கடிதம் வந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். திருநங்கை என்ற ஒற்றை காரணத்துக்காக நான் நிராகரிக்கப்பட்டேன். சரி, நம்ம அரசாங்கம் தான் நமக்கு வழி கொடுக்குன்னு சொல்லி நான் இந்த அங்கன்வாடி ஆசிரியருக்கு பதிவு செய்த போது வித்தின் 1 வீக்லேயே எனக்கு நீங்கள் 3ஆம் அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் 3ஆம் பாலினத்தவர் என்பதால் இந்த பணியிடத்திற்கு உங்களை நிராகரிக்கிறோம்னு சொல்லி மனு வந்திருக்கு. இது சற்று வருத்தத்துக்குரிய விஷயம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் பிரம்மோற்சவம் திருவிழாவை 10 நாட்கள் நடத்த இயலுமா என்பது குறித்து கோயில் நிர்வாகம் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ராமநாத சுவாமி கோயில் பிரம்மோற்சவ விழா கடந்த ஆனி மாதத்தில் 3 நாட்கள் மட்டுமே கொண்டாடப்பட்டதாக வழக்கு தொடரப்பட்டது. மேலும் பழமையான ராமநாத சுவாமி கோயிலில் 10 நாட்கள் பிரம்மோற்சவம் விழா கொண்டாடப்பட வேண்டும் என மனுதாரர் பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார். இவ்வழக்கை விசாரித்த நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், மரிய கிளாட் அமர்வு கோயில் நிர்வாகம் பதிலளிக்க உத்தரவிட்டனர். குமரிக்கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபம், திருவள்ளுவர் சிலை மற்றும் கண்ணாடி கூண்டு பாலத்தை கடந்த மே மாதத்தில் மட்டும் 3 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கண்டு ரசித்துள்ளனர். கோடை விடுமுறையொட்டி குமரிக்கு கடந்த மே 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை லட்சக்கணக்கானோர் வருகை தந்தனர். குறிப்பாக விவேகானந்தர் மண்டபம், திருவள்ளுவர் சிலை மற்றும் கண்ணாடி கூண்டு பாலத்தை மட்டும் 3,13,000 சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்ததாக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாத்தூர் அருகே வெற்றிலை ஊரணி கிராமத்தைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அவரது உறவினர் வீட்டில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதை உறுதி செய்த நிலையில் முன்பகை காரணமாக பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிவித்தனர். இதையடுத்து பெட்ரோல் குண்டு வீசியவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருமங்கலம் விமான நிலைய சாலையில் ரயில்வே தண்டவாளத்தின் மேற்பகுதியில் நடைபெற்று வரும் மேம்பால பணிகளால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி பாதுகாப்பின்றியும் பணிகள் நடைபெறுவதால் அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் நெரிசலில் சிக்கி தவிக்கின்றனர். மேலும் எச்சரிக்கை பலகை ஏதும் வைக்காமல் ராட்சத கிரேன் மூலம் 32 டன் எடை உள்ள 5 இரும்பு கேடர்களை தூக்கி அமைக்கும் பணியும் நடைபெற்று வருவதால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். இதற்கு மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியைச் சேர்ந்த தேயிலை விவசாயியின் மகனான பவிஷ்க்கு இங்கிலாந்தைச் சேர்ந்த டாட்டிங்ஹாம் கால்பந்து அணி பயிற்சி அளிக்க உள்ளது. சிறு வயது முதலே கால்பந்து மீது அதீத ஆர்வம் கொண்ட பவிஷ் தற்போது பெங்களூரில் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டே கிக் ஸ்டார்ட் எனும் கால்பந்து அணிக்காக விளையாடி வருகிறார். பெங்களூர் ஃபுட்பால் கிளப்ல விளையாண்டு செலக்ட் ஆகி இப்போ இங்கிலாந்து போக போகிறேன். டாட்னம் ஹாட்ஸ்பர் கிளப்புக்கு போக போகிறேன். 6 மந்த் கேம்ப்பு செலக்ட் ஆனால் டாட்னம் 1 இயர் இது பண்ணுறாங்க. இந்த நிலையில் 6 மாத கால கால்பந்து பயிற்சிகளை மேற்கொள்ள ஜூன் 10ஆம் தேதி பவிஷ் இங்கிலாந்திற்கு செல்ல உள்ளார்.
புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் நடைபெறும் வாரச்சந்தையில் பலாப்பழம் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. தற்போது பலாப்பழம் சீசன் தொடங்கியுள்ள நிலையில் விளைச்சல் அதிகரித்துள்ளது. வரத்து அதிகரித்துள்ள நிலையில் பலாப்பழம் விலையும் குறைந்துள்ளது. கடந்த காலங்களில் எடையை பொறுத்து 200 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை விற்கப்பட்ட ஒரு பழம் தற்போது 50 ரூபாய்க்கு குறைவாக விற்பனையாவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் வாங்கிச் செல்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.